மதுரை மாநகராட்சி அலுவலக நுழைவு வாயிலில் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றி. வெற்றி, என்ன காரணத்திற்காக தற்போது இந்த தர்ணா போராட்டம்? விவரங்களை பதிவு செய்யலாம். மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட 100 வார்டுகளில் தூய்மை பணிகளை மேற்கொள்வதற்காக தூய்மை பணியாளர்கள் இருக்கிறார்கள். 5000க்கும் மேற்பட்டோர். இவர்களை கண்காணிப்பதற்காக வார்டுதோறும் சுகாதார ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சுகாதார ஆய்வாளர்களில் ஒருவர் வார்டு 50, 51, 52, 54, 55, 76, 77 ஆகிய வார்டுகளை கண்காணிக்கக்கூடிய சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் என்பவர் தூய்மை பணியாளர்களுக்கு அதிக அளவிற்கான பணிச்சுமை இருப்பதாகவும் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதலாக பணி செய்ய வற்புறுத்துவதாகவும் தூய்மை பணியாளர்களை ஆபாசமாகவும் தீண்டாமை நோக்கத்திலும் ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை காயப்படுத்துவதாகவும் தூய்மை பணியாளர் குற்றச்சாட்டு முன்வைத்தார்கள். அதன் அடிப்படையில் கடந்த 2 நாட்களாக மண்டல அலுவலகங்களில் போராட்டம் நடத்தி வந்தவர்கள் தற்பொழுது மாநகராட்சியினுடைய தலைமை அலுவலகமான அண்ணா மாளிகையினுடைய வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை அடுத்து அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போராட்ட குழுவினருடன் மாநகராட்சியினுடைய சுகாதார அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சுகாதார மாநகராட்சி தரப்பில் கேட்கும் பொழுது இது திட்டமிட்டு அவர்கள் குறிப்பிட்ட ஒரு சங்கத்தினர் மட்டும் அந்த அதிகாரி மீது திட்டமிட்டு அவதூறு பரப்பி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் அதில் உண்மை இல்லை என்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தை கைவிடுவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். பாலன், நன்றி வெற்றி. விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. கேரள மாநிலம் கண்ணூரில் காருக்கு போடப்பட்ட பெட்ரோலுக்கு பணம் கேட்டதால் ஆத்திரமடைந்த காவலர் பங்க் ஊழியரை கார் பேனட்டில் வைத்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் இழுத்துச் சென்ற அதிர்ச்சி வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. அத்துமீறிய காவலர் மீது கேரள போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். காருக்கு பெட்ரோல் போட்டா பணம் கொடுக்கணுமா என்ன? இது எந்த ஒரு நியாயம் என கேள்வி எழுப்பிய கேரள போலீஸ்காரர் ஒருவர் பணம் கேட்டு வழியை மறித்து நின்ற பங்க் ஊழியரை காரில் தட்டி தூக்கி சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் எடுத்துச் சென்ற காட்சிகள் தான் இவை. கேரள மாநிலம் கண்ணூர் காவல்துறையில் ஏஎஸ்ஐ டிரைவராக பணியாற்றி வந்தவர் காவலர் கே சந்தோஷ்குமார். இவர் அண்மையில் ஒரு பெட்ரோல் பங்கிற்கு தனது காருக்கு பெட்ரோல் நிரப்பச் சென்றுள்ளார். அப்போது பெட்ரோல் பங்கில் இருந்த ஊழியர் அனில் பெட்ரோல் போட்டுவிட்டு பணம் செலுத்துமாறு கூறியுள்ளார். ஆத்திரமடைந்த சந்தோஷ்குமார், போலீஸ்காரங்கிட்டையே பணம் கேட்கிறியா என ஆவேசமடைந்து வாக்குவாதம் செய்துள்ளார். ஆனால் ஊழியர் அனில் கட்டாயம் பணம் கொடுத்தாக வேண்டும் என கூற ஆத்திரமடைந்த சந்தோஷ் தனது காரை எடுத்துக்கொண்டு ஆவேசமாக புறப்பட்டார். உடனே காரை மறைத்து கொண்டு வந்து நின்ற அனிலை சற்றும் யோசிக்காமல் சந்தோஷ் காரை ஏற்ற அனில் காரின் பேனட் மீது விழுந்துள்ளார். ஆனால் அவரை காரில் இருந்து இறக்கி விடாமலேயே சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் காரின் பேனட்டிலேயே வைத்து எடுத்துச் சென்றுள்ளார். ஒரு கிலோமீட்டர் கடந்த பின் அவரை வண்டியில் இருந்து கீழே தள்ளிவிட்டு சந்தோஷ் சென்று விட்டார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த அனில் கண்ணூர் டவுன் போலீசில் சந்தோஷ்குமார் மீது புகார் கொடுத்தார். இதைத் தொடர்ந்து சந்தோஷ்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் அவரை சஸ்பெண்ட் செய்து போலீஸ் கமிஷனர் அஜித் குமார் உத்தரவிட்டுள்ளார் என்றும் தெரிய வந்துள்ளது.